சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனிலிருந்து உலகத்திற்கு திரும்ப முடியுமா? அப்படிங்கிறத பற்றி தான் அட்ரஸ் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோ பதிவு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு செய்யவும். இதில் இந்த வீடியோவில் 4 பாயிண்ட்ஸாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல என்ன தான் ப்ராப்ளம், சுனிதா வில்லியம்ஸும் கூட சேர்ந்து போன பட்ச் வில்மோர் அப்படின்றவருடைய அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் சேஃபாக இருக்காங்களா, ரிஸ்கில் இருக்காங்களா, 2வது பாயிண்ட். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்துக்கே மூலதனமான சோர்ஸ் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது. 4வது ஐஎஸ்எஸ் என்றால் என்ன. இது 4 பாயிண்ட் தான் மெயினாக நான் சொல்ல போகிறேன். இதில் ஃபைனலாக நீங்கள் அந்த பார்க்க போகிற ஐஎஸ்எஸ் உடைய புரிதல் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் நான் கேட்குற சேஃபாக இருக்காங்களா, ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிடும். கவனமாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 5ஆம் தேதி இந்த வருடம் சுனிதா வில்லியம்ஸும் டச் வில்மோர் அவர் 2 பேர் டீமாக நாசா என்ன பண்ணியிருக்காங்க, நாசா இவங்க 2 பேரையும் ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ற போது ஸ்பேஸ் எக்ஸ் தான் ஞாபகம் வரும். நம்ம ஹீரோ எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ் தான் ஞாபகம் வரும். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிங் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்தின் அவங்களும் ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப் வச்சுருக்காங்க. இவங்க போயிங்குடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஓடுற கம்பெனியாக இருக்குது. இவங்களை ஓரளவுக்கு முன்னேற்றி விட வேண்டும். ப்ளஸ் அவங்களுக்கும் சில கெப்பாசிட்டிஸ் இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாசா என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஸ்டார் லைனர் போயிங்குடைய ஸ்டார் லைனரை யூஸ் பண்ணி சுனிதா வில்லியம்ஸ் டச் வில்மோர் 2 பேரையும் ஸ்பேஸுக்கு அனுப்பியிருந்தாங்க. அங்கே எங்கே அனுப்பியிருந்தாங்க, எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஐஎஸ்எஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் மேலே கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் அனுப்பியிருக்கோம். ஸோ பேசிக்கலி பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டேஷன் எப்படிங்கிறது அவங்களுக்கு அசஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ இதுதான் அவங்க ஸ்பேஸுக்கு போன அந்த விஷயம். அதாவது ஜூன் 5ஆம் தேதி போயிருக்காங்க. ஆக்சுவல் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 26ஆம் தேதி ஜூன் வர வேண்டியது. அதாவது 20 இல்லை 21 நாட்கள் தான் ஸ்பேஸில் இருக்கணுன்ற மாதிரி ஒரிஜினல் பிளான். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்களுடைய ஸ்பேஸ் ஷிப்பில் த த்ரஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது புஷ் பண்ணக்கூடிய அந்த விதமான இதுன்னு லேமேனில் புரிஞ்சுக்கிங்களேன். த்ரஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது புஷ் பண்ணக்கூடிய, ராக்கெட்டை புஷ் பண்ணக்கூடிய 5 த்ரஸ்டர்கள் வேலை செய்யவில்லை. நம்பர் 1. இதுக்கு சப்போர்ட்டாக ஹீலியம் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹீலியம் கேஸ் ஒரு 5 இடத்தில் லீக் ஆகி இருக்கிறது. ஸோ இதனால் அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து கிடையாது. பட் ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லீக்ஸ் அக்செப்டபுளாக இல்லை. அதனால் சம் ரிப்பேர்ஸ் இருக்குது ஸ்பேஸ் ஷிப்பில். இதுதான் விஷயம். இதனால் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 51 நாட்களாக அவங்க ஸ்பேஸ்லேயே இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவுடைய முக்கியமான விஷயம். அடுத்த கேள்வியான சுனிதா வில்லியம்ஸ் சேஃபாக இருக்காங்களா இல்லை ரிஸ்கில் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன இந்த பதிலே உங்களுக்கு விளக்கம் அளிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த அவங்க இருக்கிற ஸ்பாட்லேருந்து ஐஎஸ்எஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க எந்நேரமும் திரும்ப முடியும். ஐஎஸ்எஸ் ஸ்டேஷனில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் பேட்ரிஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக பண்ணியிருக்கிறனால இங்கே அவங்க வேண்டிய ரிப்பேர் ஒர்க்ஸை ஐஎஸ்எஸ்ஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி சேஃபாக எர்த்துக்கு ரிட்டர்ன் ஆக முடியும். அதனால் எவ்விதமான ரிஸ்கிலும் சுனிதா வில்லியம்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் செய்தி. ஸோ இது 2வது கொஸ்டின். 3வது நம்ம பார்க்குற என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ் டச் வில்மோரும் கம்யூனிகேஷன் மாதிரி எர்த்துக்கு அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ இது பேசிக்கலி பார்த்திங்கன்னா ஒரு பிக்னிக் போன மாதிரி ஒரு விஷயமாக கருதப்பட்ட விஷயம். இப்போ இது அது டெக்னிக்கலாக அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. அவங்க எப்போ ரிட்டர்ன் ஆவாங்க, என்ன பண்ணுவாங்கங்கிறது போயிங்குடைய டாப் மேனேஜ்மெண்ட்டும் நாசாவுடைய டாப் மேனேஜ்மெண்ட்டும் டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இப்போ இது இருக்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் சென்ஸும் அதில் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். 4வது விஷயம் ஐஎஸ்எஸ். ஐஎஸ்எஸில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஎஸ்எஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது நாசாவும் அதாவது அமெரிக்காவை சேர்ந்த நாசாவும் ரஷ்யாவை சேர்ந்த நிறுவனமும் சேர்ந்து நடத்தும் ஒரு இடம்.
அதாவது நம்ம எப்படி வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ்னு யூஎஸில் சொல்லுவாங்களோ அது மாதிரி ரஷ்யா பேர் வந்து காஸ்மோநாட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ராஸ்காஸ்மாஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து ரஷ்யாவில் வந்து ஐஎஸ்எஸ்ஐ நாசாவுடன் சேர்ந்து இணைந்து நடக்கிறது. முன்னதாக நம்ம 1993 ஒரு இது வந்து சைன் பண்ணியிருந்தாங்க அக்ரிமெண்ட், அதாவது ரஷ்யாவும் அமெரிக்காவும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. அதை வந்து புதுப்பித்திருக்கிறார் புட்டின் 2021. ஸோ அவர் சொன்னது இல்லை கம்ப்ளீட்டாக நம்ம 24லேயே விட்ரா பண்ணிடலாம், 25ல் விட்ரா பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டினுக்கு அந்த டாக்குமெண்ட் கைக்கு வந்து விட்டது, ஆனால் அவர் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலை. ஸோ நாசா என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கும் அஃபிஷியலாக ஒரு கம்யூனிகேஷனும் வரல, லுக்ஸ் லைக் எங்களுக்கு கிட்டத்தட்ட 2028 வரைக்கும் அவங்க வந்து கூட்டணியில் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி நிலவுகிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வருகின்றன. ஸோ ஐஎஸ்எஸ் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு கூட்டணியில் நடக்கிற இந்த விஷயம் சுனிதா வில்லியம்ஸ் இப்போ போயிருக்கிற அவங்க பட்ச் வில்மோர் அவங்க 2 பேருமே வந்து சேஃபாக வந்துடுவாங்கங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. முன்னதாக இப்போ என்னென்னா ஒரு ஆகஸ்ட் கிட்டத்தட்ட 14ஆம் தேதியோ என்னமோ ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து 4 டீம் கொண்ட மெம்பர்கள் வந்து ஸ்பேஸ் போகிறாங்க. ஸோ இது அவங்க அதுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகணும், இல்லைனா வந்து இவங்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணி அந்த சப்போர்ட்டோடு ரிட்டர்ன் ஆவாங்கன்ற மாதிரி தெரிகிறது விஷயங்கள். ஸோ இதாங்க நான் சொல்ல வந்த அந்த சுனிதா வில்லியம்ஸின் ட்ராவல் டு ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம், அதை கூட நீங்கள் மேலே உள்ள லிங்க்கில் பார்க்கலாம். இதுதான் நான் சொல்ல வந்த இந்த வீடியோவின் சாரம். என்னுடைய கேள்வியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸ் மிஷன் வந்து ரொம்ப ரிஸ்கியாக கூட அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த இதில் சேஃபாக இருந்தாலும் ஃப்யூச்சர் இதில் வந்து அவங்க என்ன மாதிரி முன்னேற்பாடுகள் செய்யலாம் அப்படிங்கிற உங்கள் சஜஷன்ஸை வந்து நம்ம கமெண்ட்ஸில் போடும்படி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பொழிவை இத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.